மிதுனம் புதுசா உறவு வந்துடுச்சு. யாருங்க அந்த உறவு? என்ன நடக்க போகுது இந்த ஜூன் மாதம்? எஸ், தெரிஞ்சுக்கதான் போறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த ஜூன் மாதத்துல உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த மாதிரி கிரக நிலைகள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல புதுசா வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுடைய சேனல் தொடர்ந்து க்ரோ ஆகும், நிறைய பேருக்கு தெரிய வரும். நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். மிதுனம், என்னத்தங்க சொல்றது, கடந்த ஒரு 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 வருஷம் சொல்ல முடியாது, ஒரு 2-3 வருஷம் 10ல உட்காந்துருக்காரு சனி. எப்படி ராசிக்கு 10ல சனி வந்து உட்காந்து, நான் இருக்கேன்பா, உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது என்ன தவிர அப்படின்ற மாதிரி அவர் 10ல வந்து உட்கார்ந்துருக்காரு. மிதுன ராசி எப்பயுமே மன மகிழ்ச்சியோடையும் முகத்துல ஒரு சிரிப்போடையும் தான் அவங்க வந்து டிராவல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம 12 ராசிகள் எனக்கு மிகவும் பிடித்தது வந்து மிதுனம் தான். சோ அந்த வகையில மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே இப்போ வந்து புதன் வந்து அமர்ந்திருக்காரு. இந்த மாதத்துல புதன் வந்து உங்க ராசியிலே இருக்கிறது அப்படின்றது ஒரு புது வித எனர்ஜி உங்களுக்கு கிடைச்ச மாதிரி, ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரிதான் உங்களுக்கு. ஏன்னா ராசியிலே புதனும் இருக்காரு, சூரியனும் இருக்காரு. ரொம்ப பிரகாசமா இருக்க போறீங்க இந்த மாதம். கஷ்டத்தெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க. சும்மா கஷ்டம் 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 கஷ்டம், எங்க பார்த்தாலும் கஷ்டம், மன விரக்தி, பிரச்சனை, குழந்தைங்களால கஷ்டம், மனைவியால கஷ்டம், கணவனால கஷ்டம், எவ்வளவுதான் போதும். இந்த மாதத்தோட எல்லாத்துக்கும் ஒரு முடிவு நம்ம கட்டுறோம். ஏன் 12 வருஷம் கழிச்சு ஒரு நிகழ்வு வந்து நடக்குது. உங்க ராசியில இருந்து 2ஆம் வீட்டுல சுக்கிரனும் குருவும் இணைகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில புது மனிதர்களை நீங்க சந்திக்க போறீங்க. அடுத்து அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கரியர் எப்படி இருக்க போகுது. ஏன்னா சனிதான் நம்மளுக்கு 10ல போய் உட்காந்து கடந்த 2 வருஷமா வந்து டமால் டிமில்னு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பொழைச்சிங்க, தப்பிச்சிங்க. ஆனா 9 to 5 ஜாப், டெய்லி ரொட்டீனா ஜாப் போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி அந்த அளவுக்கு நல்லது பண்ணல. ஓவர் ஒர்க்லோடு, ரொம்ப வேலை பலம் அதிகமா இருந்திருக்கு உங்களுக்கு. அப்படியே வெளியே சொல்லவே முடியல, இவ்வளோத்தையும் தூக்கி உங்க தலைமையில போட்டு நீங்க செய்யற மாதிரிதான் இருந்துச்சு. பட் இப்போ என்ன நடக்க போகுது, குருவோட பார்வை சனிக்கு வந்து விடுறதுனால ஏதோ ஒரு வகையில ஒரு ரிலீஃப்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிதுன ராசிக்கும் பொருந்தும், மிதுன லக்னத்துக்கும் பொருந்தும். பட் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு இப்போ சுய ஜாதகத்துல குருவோட திசை போயிட்டு இருக்கு அப்படின்னா திஸ் தி எக்ஸலன்ட் பீரியட் ஃபார் நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு உங்க காட்டுலதான் மழை. தொட்டது எல்லாமே துளங்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காருல்ல. ஸோ 2nd ஹவுஸ்ல குரு இருக்கும் போதே அதோட தாக்கம் வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணதான் போறீங்க. உங்க ராசியில சூரியன் புதன் இருக்காரு, 2nd ஹவுஸ்ல சுக்கிரன் குரு இருக்காரு, 3ஆம் வீட்டுல கேதுனா, 9ஆம் வீட்டுல ராகு, அகைன் சாட்டன், சனி இன் தி 10th ஹவுஸ், 11th ஹவுஸ்ல செவ்வாய் தான் வந்து கிரகநிலை. பட் இந்த சனியோட தாக்கமானது உங்களுக்கு கடந்த வருடங்களாவே நிறைய இருந்துச்சுதான். அதை யாராலையும் மறுக்க முடியாது. கண்டிப்பா நீங்க அதை ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை மறுக்கவே முடியாத ஒரு விஷயம் தான். தொழில்ல ஓகேங்க. ஏன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கில், ஆயுதம்னு சொல்லலாம். பேச்சாலே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்கள் இவங்க மிதுனம். பட் என்னன்னா சனி அங்க இருக்கிறது ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்கும். பட் ஆஃப்டர் அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறமா நல்லா இருக்குமா? எஸ், நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பயம் இல்லை. பட் ஒர்க் ப்ரெஷர் கொடுத்துட்டே தான் இருப்பார். ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு. பட் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரிலீஃபா இருக்கும். புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். புது ப்ராஜெக்டாக நீங்க டிராவல் பண்ணி போற மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஜூன் 15க்கு மேல ஏற்படும். நியூ ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு லைஃப்ல வர ஆரம்பிக்கும். இத்தனை நாளா அப்படியே மூடி போட்டு வச்சிருந்திருப்பீங்க, இப்ப அதை தூசி தட்டி எழுப்பீங்க. ஸோ நியூ விஷயங்கள், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டுல சுக்கிரனும் குருவோட இணைவு இருக்கிறதுனால வீட்டுல ஒரு புது ஆள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கல்யாணம் பண்ணி உங்க ஒய்ஃபு கூப்பிட்டு வருவீங்க, இல்ல கல்யாணம் பண்ணி உங்க ஹஸ்பண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவீங்க. இந்த மாதத்துல நிறைய பேருக்கு குழந்தை பிரெக்னன்சி டைமா இருக்கலாம். ஸோ ஒரு வரவு இந்த மாதம் இருக்கு உங்களுக்கு. ஃபேமிலியில ஒரு மெம்பர் வந்து ஆட் ஆவாங்க கண்டிப்பான முறையில. ஸோ ஃபேமிலி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே மாதிரி ஏன்னா 2ஆம் வீட்டுல குரு வந்து உச்சமாயி கூட வந்து சுக்கிரன் இந்த மாதம் ஜூன் மாதம் இருக்கிறதுனால
குடும்பத்துல நிறைய எக்ஸ்பான்ஷனை பார்க்கலாம், குடும்பத்துல நிறைய விரிவுபடுத்துவீங்க. இத்தனை நாள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 பேரும் தான், கணவன் மனைவி தான் வாழ்ந்திருப்பீங்க. பட் இப்போ வந்து ஒரு கூட்டு குடும்பமா நீங்க போய் இருப்பீங்க. பிரிஞ்சு போன உறவுகளும் திரும்பி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல பிரிஞ்சு தனியா போயிட்டு இருப்பீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து, போங்க எனக்கு தேவையில்ல நான் போய் தனியா இருக்கேன் அப்படி. பட் இப்போ என்ன நடக்க போகுது, குரு எக்ஸ்பேண்ட் பண்ண போறாரு, குரு பெருசாக்க போறாரு, விரிவாக்க போறாருன்னு சொல்லலாம். அப்ப கூட்டு குடும்பமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமா இருக்க போறீங்கன்றதான் இதுக்கான அர்த்தம். சோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன சொல்ல போனா அப்படிதான் இருக்கு. உங்க குடும்பம் எக்ஸ்பேண்ட் ஆகும், நிறைய ஆட்கள் உங்க குடும்பத்துல வருவாங்க, அவங்களால உங்களுக்கு எப்பயுமே ஒரு சந்தோஷத்தையும் ஹாப்பினஸையும் வந்து கொடுக்க போறாரு குரு. ஓகேங்களா, நல்லா இருக்கு. அடுத்து எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? முக்கிய முடிவுகள் எடுக்கலாமா? வேலைக்கு போற பெண்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா, எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, புதனுடைய ராசியில பிறக்குறீங்க அப்படின்னா மேண்டட்டரியா ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்தோட அதிபனும் வந்து குரு தான், 7ஆம் இடத்தோட அதிபனும் வந்து குருவா தான் வராரு. சோ அப்போ நீங்க எப்பயுமே உங்க ப்ரொஃபஷன்ல ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ படிப்புலயுமே நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு கோட்பாடோட தான் படிப்பீங்க. அந்த இடத்துல வந்து எந்த ஒரு டிசிப்ளினும் இல்லாம நீங்க படிக்க மாட்டீங்க. படிக்கிறதுமே கரெக்டா தான் படிச்சு நீங்க முன்னாடி வருவீங்க. ஏன்னா உங்களுக்கு குருவோட அமைப்பு 7-10ல இருக்கிறதுனால. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய டீச்சர்ஸுமே எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப ஜோவியலா தான் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி உங்களுக்கு இருப்பாங்க. அப்போ எஜுகேஷன்லயுமே உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி முடிவு எடுத்து கொடுப்பாங்கன்னா, அவங்களோட ஐடியாஸும் நிறைய உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களுடைய ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கு. அதான் நானும் சொல்லுவேன். ஸோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லதுதான். இல்ல நீங்க உங்க ஓன் ஐடியாஸ் இந்த மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் பண்ண போறேன், எனக்கு இல்ல நான் வேண்டாம், நான் ஐடியாஸே நான் போடுறேன், யாரும் எனக்கு எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா உங்களோட ஐடியாஸும் இந்த இடத்துல நல்லா பக்காவா வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் நீங்க வந்து பாருங்க, இந்த மாதத்துல நம்மளுக்கு கரெக்டா தான் எடுக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் தெளிவா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா புதனுக்கு எப்படின்னா ஒரு மைண்ட் எப்படின்னா, ஒரே நேரத்துல 5 விதமா யோசிப்பீங்க. 5 வேலையும் ஒரே, இங்க ஒண்ணு போவீங்க, அங்க ஒண்ணு போவீங்க, அதுக்கப்புறம் என்ன போவீங்க, ஒண்ணுத்தையும் ஒழுங்கா முடிக்க முடியாது உங்களால. பாதி 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 வச்சுட்டு வந்துருவீங்க. சோ அதனால ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு டைம், கால அவகாசம் எடுத்துக்கோங்க. இந்த மாதம் இட்ஸ் பீரியட் ஃபார் ரெஸ்டிங் அண்ட் டைம் ஸ்பேஸ் அப்படி வச்சுக்கோங்க. சரியா? சோ மொத்தத்துல மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஒரு சில முக்கிய முடிவுகள் கண்டிப்பான முறையில நீங்க குடும்ப ரீதியா எடுக்கக்கூடிய ஒரு டைம் வந்து ஏற்படுது. அதே மாதிரி படிப்பு ரீதியா நீங்க ஏற்படக்கூடிய ஒரு டைம் வந்து ஏற்படுது. ஒர்க்கிங் உமன், வீட்டுல வேலை பாக்குறவங்க அவங்களுக்கு எல்லாம் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு டைம் தான். அதே மாதிரி முக்கிய முடிவுகள் நீங்க இந்த மாதம் வந்து எடுப்பீங்க. உங்களுடைய வேலை ரிலேட்டடா இல்ல உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடா. நல்லாவே இருக்கு, கவலையே வேணாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வீடியோஸை நிறைய பேர் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணி, உங்களுக்கு கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமா கன்சல்டேஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.